வணக்கம். வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளுக்காக ஷமீனா. முதலில் தலைப்புச் செய்திகள். கூட்டணி முடிவை விஜயகாந்த் மறுபரிசீலனை செய்ய வேண்டும். தேமுதிக அதிருப்தியாளர்கள் போர்க்கொடி. எம்எல்ஏ சந்திரகுமார் உட்பட அதிருப்தியாளர்கள் அனைவரும் நீக்கம். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அறிவிப்பு. தேமுதிகவை சிதைக்க திமுக சதி, வைகோ குற்றச்சாட்டு. அபாண்டமாக குற்றம் சாட்டுகிறார் வைகோ, மு.க. ஸ்டாலின் எதிர்வினை. மக்கள் நல கூட்டணியில் இணைந்த முடிவை தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று தேமுதிக கொறடாவும் கொள்கை பரப்பு செயலருமான சந்திரகுமார் உட்பட கட்சியின் அதிருப்தியாளர்கள் போர்க்கொடி உயர்த்தியுள்ளனர். மக்கள் நல கூட்டணியில் இணைந்து தேமுதிக தலைவர் விஜயகாந்த் செயல்பட்டு வரும் நிலையில் இந்த முடிவு பற்றி அதிருப்தி தெரிவித்து கட்சியின் கொறடா சந்திரகுமார் தலைமையில் தேமுதிகவின் 10 மாவட்ட செயலர்கள் சென்னையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்தனர். இவர்களில் சந்திரகுமார், மேட்டூர் பார்த்திபன், கும்மிடிப்பூண்டி சேகர் ஆகிய மூவரும் எம்எல்ஏக்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. செய்தியாளர்களுடன் பேசிய சந்திரகுமார், அதிமுக ஆட்சியினால் அதிகம் பாதிக்கப்பட்டவர்கள் தேமுதிகவினர் தான் என்று குறிப்பிட்டார். கடந்த 5 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சியிலே மிகப்பெரிய பாதிப்பு அடைந்த கட்சி என்று பார்த்தால் தேமுதிக மட்டும்தான். மக்கள் நல கூட்டணியோடு கூட்டணி சேர்ந்து எவ்வளவு ஓட்டுகளை பெற முடியும் என்று கேட்ட தலைவர் கேப்டன் அவர்கள் இன்றைக்கு அவர்களோடு சேர்ந்து கூட்டணி அமைத்திருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு என்ன காரணம் என்பது எங்களுக்கு விளங்கவில்லை. எனவே தயவு செய்து இந்த முடிவை மறுபரிசீலனை செய்யுங்கள். கடந்த மார்ச் மாதம் 10ஆம் தேதி தனித்து போட்டி என்று அறிவித்திருந்த விஜயகாந்த் திடீரென மார்ச் 23ஆம் தேதி மக்கள் நல கூட்டணியுடன் கூட்டு என அறிவித்ததாக தெரிவித்த சந்திரகுமார், தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் கலந்தாலோசிக்காமல் கூட்டணி முடிவை விஜயகாந்த் எடுத்ததாக குறிப்பிட்டார். கடந்த 10ஆம் தேதி அன்று திடீரென ஒரு அறிவிப்பை வெளியிட்டார், தனித்து போட்டியிடுகிறேன் என்று. திடீரென 23ஆம் தேதி யாருக்குமே தெரியாமல் மக்கள் நல கூட்டணியோடு கூட்டணி சேர்ந்தார். அத்துணை பேருடைய, அதாவது தேமுதிக நிர்வாகிகள் மட்டுமல்ல, தொண்டர்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய மனநிலையையும் மறந்து தன்னுடைய நிலைப்பாட்டை அவர் மாற்றிக்கொண்டதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதிமுக அரசை வீழ்த்த திமுகவுடன் கூட்டணி சேருவதுதான் சரி என்று குறிப்பிட்ட சந்திரகுமார், கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களில் 95% பேர் திமுகவுடன் கூட்டணி சேர வேண்டும் என்றுதான் கருத்து தெரிவித்ததாகவும், ஆனால் அதை மீறி விஜயகாந்த் எடுத்த முடிவை தாங்கள் ஆதரிக்கவில்லை என்றும் குறிப்பிட்டார். தேமுதிக இல்லாமலே திமுக வெற்றி பெறும் என்று தெரிவித்த சந்திரகுமார், விஜயகாந்த் தங்களை அழைத்து பேசுவார் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். தமிழகத்திலே மீண்டும் ஜெயலலிதா ஆட்சிக்கு வரக்கூடாது. ஜெயலலிதா ஆட்சிக்கு வரக்கூடாது என்று சொன்னால் நாம் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தான் கூட்டணி வைக்க வேண்டும். அந்த கூட்டணி தான் தமிழ்நாட்டிலே வெற்றி பெறும். நீங்கள் நினைக்கலாம், திமுகவிற்கு அப்பொழுது பலம் இல்லையா, நீங்கள் போனால்தான் பலமா என்று கேட்கலாம். யார் இருந்தாலும் இல்லை என்று சொன்னாலும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை பிடிக்கும். தேமுதிக இன்றைக்கு எடுத்திருக்கின்ற முடிவு தற்கொலைக்கு சமமானது. இந்த முடிவை ஏற்றுக்கொள்ள முடியாது. இதனிடையே கட்சி கட்டுப்பாட்டை மீறி செயல்பட்டதாக கூறி அதிருப்தியாளர்களான தேமுதிக எம்எல்ஏ ஈரோடு சந்திரகுமார், கும்மிடிப்பூண்டி சேகர், எஸ்.ஆர். பார்த்திபன் ஆகியோரையும், மேலும் ஈரோடு தெற்கு, வடக்கு மற்றும் திருவண்ணாமலை மாவட்ட செயலர்கள் உட்பட 7 மாவட்ட செயலர்களையும் கட்சியில் இருந்து நீக்கி விஜயகாந்த் உத்தரவிட்டுள்ளார். மேலும் நீக்கப்பட்டவர்களுடன் கட்சி தொண்டர்கள் எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது என்றும் உத்தரவிட்டுள்ளார். மேலும் சம்பந்தப்பட்ட மாவட்டங்களுக்கு உடனடியாக புதிய நிர்வாகிகளையும் நியமித்துள்ளார். தேமுதிக எம்எல்ஏக்களுக்கு தலா 3 கோடி ரூபாய் கொடுத்து திமுக விலைக்கு வாங்கி இருப்பதாக செய்திகள் உலா வருகின்றன என மக்கள் நல கூட்டணி ஒருங்கிணைப்பாளர் வைகோ தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் செய்தியாளர்களுடன் பேசிய வைகோ, தேமுதிக தங்கள் கூட்டணிக்கு வரவில்லை என்பதால் அந்த கட்சியை சிதைக்க நினைக்கிறார்கள் என்று குற்றம் சாட்டினார். மேலும் அந்த கட்சி எம்எல்ஏக்களை நபர் ஒன்றுக்கு தலா 3 கோடி ரூபாய் கொடுத்து விலைக்கு வாங்கியதாக செய்திகள் உலா வருவதாகவும் அவர் தெரிவித்தார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை விஜயகாந்த் அவர்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்று ரோட்ல காத்து கிடக்க, வாசல்ல காத்து கிடக்கலையா? இப்பயும் நீங்க பணம் கொடுத்து தான் ஆட்களை பிடிக்கிறீங்க. நான் கேள்விப்படுகிறேன், ஒவ்வொரு நபருக்கும் 3 கோடி வரை கொடுக்கப்படுவதாக செய்திகள் உலாவுகின்றன.
இப்ப தேமுதிக கூட்டணிக்கு வர வேண்டும், கூட்டணியை அந்த கட்சியை சிதைக்க நினைக்கிறார்கள். ஒருபோது நடக்காது. இது மக்கள் புரிந்து கொள்வார்கள். இவற்றை மக்கள கூட்டணி தேமுதிகவோடு தோள் கொடுத்து பாதுகாக்கும். தேமுதிகவில் பிளவு ஏற்பட்டிருப்பது அதன் உள்கட்சி விவகாரம் என திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை அறிவாலயத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய ஸ்டாலின், தேமுதிகவைச் சேர்ந்த எம்எல்ஏக்கள் மற்றும் மாவட்ட செயலர்கள் உள்ளிட்டோர் நீக்கப்பட்டுள்ள விவகாரம் குறித்து தாமோ திமுகவினரோ கருத்து கூற விரும்பவில்லை என்று தெரிவித்தார். திமுகவிலிருந்து தேமுதிகவினருக்கு பணம் கொடுக்கப்பட்டதாக வைகோ அபாண்டமாக பழி போட்டு வருவதாகவும் இது பற்றி தாங்கள் கவலைப்படவில்லை என்றும் ஸ்டாலின் கூறினார். இது அவங்களுடைய உட்கட்சி விவகாரம். இது அந்த உட்கட்சி விவகாரத்தில் திமுகவோ நானோ இதில் எந்த காரணமும் அவர் தொடர்ந்து இது மாதிரி அபாண்டமான குற்றச்சாட்டுகளை அபாண்டமான பிரச்சாரத்தை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காரு. அதை பற்றி நான் கவலைப்படுறேன். கூட்டணி குறித்து ஓரிரு நாட்களில் அறிவிக்கப்படும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். தேனாம்பேட்டையில் உள்ள தமாக தலைமையகத்தில் பல்வேறு கட்சி சேர்ந்த 100க்கும் அதிகமான இளைஞர்கள் ஜி.கே. வாசன் முன்னிலையில் தமாகவில் இணைந்தனர். அதன் பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், கூட்டணி குறித்து ஓரிரு நாட்களில் அறிவிக்கப்படும் என்று தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து எந்தெந்த தொகுதிகளில் போட்டி என்பது குறித்தும் வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடப்படும் எனவும் அவர் மேலும் தெரிவித்தார். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தேர்தல் கூட்டணிக்கான இறுதி முடிவை எடுப்பதற்கான அனைத்து பணிகளையும் செய்து கொண்டிருக்கிறது. இன்னும் ஓரிரு நாட்களிலே இறுதியான நிலையை உறுதியாக அறிவிப்போம். படிப்படியாக தொகுதிகள், வேட்பாளர்கள் என்று அறிவிக்கப்படும். சட்டப்பேரவை தேர்தலில் எந்த கூட்டணிகளுடன் இணைந்து போட்டியிடுவது குறித்து தொண்டர்களின் கருத்தை அறிந்து முடிவு எடுக்கப்படும் என தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் தெரிவித்தார். அதிமுக கூட்டணி கட்சிகள் போட்டியிடக்கூடிய தொகுதி பட்டியல் நேற்று வெளியான நிலையில் அதிமுக ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்த தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு தொகுதிகள் எதுவும் ஒதுக்கப்படவில்லை. இதனையடுத்து தமிழக வாழ்வுரிமை கட்சியின் அவசர செயற்குழு கூட்டம் சென்னை போரூரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் கட்சியின் தலைவர் வேல்முருகன் தலைமையில் இன்று நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய வேல்முருகன், கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுதே அதிமுக தலைமை வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டது அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். கூட்டணியை விட்டு வெளியேற்றப்பட்ட நிலையில் இருப்பதாக தெரிவித்த வேல்முருகன், கட்சியின் நிர்வாகிகள் தொண்டர்கள் கருத்தை அறிந்து அடுத்த கட்ட முடிவு எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு ஓஎஸ் கார்டு இல்லத்திற்கு கடிதம் தந்துவிட்டு நான் காத்திருக்கின்ற வேளையில் எனக்கு செய்தி வருகிறது. அந்த செய்தியை பார்த்து நான் தெரிந்து கொண்டேன். தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இடமில்லை என்கிற செய்தியை உங்களுடைய அனைத்து தொலைக்காட்சியின் வாயிலாக தான் மாற்றி பார்த்து நான் தெரிந்து கொண்டேன். எந்த காரணத்திற்காக கூட்டணியில் இருந்து நீக்கினார்கள், எதற்காக நான் அந்த கூட்டணியில் இடம்பெறவில்லை, எந்த விவரத்தையும் எனக்கு தெரிவிக்கவில்லை. தேர்தல் அரசியல் என்பது ஒரு நியாயமான பாதை. அந்த பாதையில் நம்ம எத்தனை இடத்துல போட்டியிடலாம், தனித்து போட்டியில்லாமல் இத்தனை கட்சிகள் இருக்குது, இவர்களோட யாரோட போட்டியில்லாமல் நீங்கள் முடிவு சொல்லுங்கன்னு தான் இப்போ தொண்டர்கிட்ட அந்த கருத்து கேட்பு விட்டுருக்கிறேன். அவர்களுடைய பதிலுக்கு இணங்க அந்த முடிவை அறிவிப்பேன். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து ஆய்வு செய்வதற்காக தலைமை தேர்தல் ஆணையர் நசீம் ஜைதி தலைமையிலான குழுவினர் நாளை புதுச்சேரிக்கு வர உள்ளனர். இது பற்றிய விரிவான விவரங்களை புதுதில்லியில் இருந்து தருகிறார் நமது செய்தியாளர் சையத். தமிழகம் மற்றும் புதுச்சேரிக்கான சட்டப்பேரவை தேர்தல் வருகின்ற மே 16ஆம் தேதி ஒரே கட்டமாக நடத்தப்பட இருக்கிறது. இந்த தேர்தல் பணிகளை பார்வையிடுவதற்காக மத்திய தலைமை தேர்தல் ஆணையர் நசீம் ஜைதி நாளை புதுச்சேரி மற்றும் சென்னை செல்ல இருப்பதாக மத்திய தலைமை தேர்தல் ஆணையம் இன்று அறிவித்திருக்கிறது. அதன்படி நாளை காலை இங்கிருந்து 12:30 மணிக்கு புறப்படும் அவர் நாளை சென்னை விமான நிலையத்திற்கு மாலை 6:30 மணிக்கு சென்றடைகிறார். அங்கிருந்து நேரடியாக புதுச்சேரிக்கு செல்லும் அவர் மாலை 7:30 மணியிலிருந்து 8:30 மணி வரை அனைத்து கட்சி பிரதிநிதிகளுடனும் ஆலோசனை நடத்துகிறார். அதனைத் தொடர்ந்து தமிழக தலைமை தேர்தல் அலுவலர் ஆகியோரை சந்தித்தும் ஆலோசனை நடத்தியிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து தமிழக சட்டப்பேரவை தேர்தல் குறித்து வருகின்ற 7, 8ஆம் தேதிகளில் ஆலோசனை நடத்த இருக்கிறார். 7ஆம் தேதி சென்னைக்கு வரும் அவர் முதற்கட்டமாக அனைத்து கட்சிகளுடன் ஆலோசனை நடத்துகிறார். அதனைத் தொடர்ந்து தமிழக தலைமை தேர்தல் அலுவலர் மற்றும் மாவட்ட தேர்தல் அலுவலர்கள், காவல்துறை அலுவலர்கள் மற்றும் உயர் அதிகாரிகள், தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி உட்பட பல்வேறு அதிகாரிகளுடன் அவர் ஆலோசனை நடத்துகிறார். வேந்தர் செய்திகளுக்காக புதுதில்லியிலிருந்து ஒளிப்பதிவாளர் ஹரி பாஸ்கருடன் சையது.
இலங்கை சிறைகளில் இருந்து தமிழக மீனவர்கள் 99 பேர் விடுவிக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் ஓரிரு நாட்களில் தாயகம் திரும்புவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்ற பொழுது எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர். இவர்களை விடுவிக்க வேண்டும் என அனைத்து அரசியல் கட்சியினரும் வலியுறுத்தி வந்தனர். கடந்த 3 மாதங்களில் சிறைபிடிக்கப்பட்டு யாழ்ப்பாணம், நீர்கொழும்பு, வவுனியா ஆகிய சிறைகளில் இருந்த தமிழக மீனவர்கள் 99 பேரை இலங்கை அரசு இன்று விடுதலை செய்துள்ளது. இது தொடர்பாக நீதிமன்றங்களுக்கு இலங்கை அரசு பரிந்துரை அளித்துள்ளது. இவர்கள் அனைவரும் ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தூத்துக்குடி, நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த மீனவர்கள். இவர்கள் நாளை அல்லது நாளை மறுநாள் தமிழகத்திற்கு வந்து சேருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. மீனவர்கள் விடுவிக்கப்பட்டாலும் அவர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட படகுகள் குறித்த தகவல் எதுவும் வெளியாகவில்லை. பீகார் மாநிலம் முழுவதும் இன்று முதல் முழுமையான மதுவிலக்கை அம்மாநில அரசு நடைமுறைப்படுத்தியுள்ளது. கடந்த ஆண்டு பீகாரில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலின் பொழுது நிதிஷ்குமார் அறிவித்திருந்தபடி தாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தவுடன் ஏப்ரல் மாதம் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்தியுள்ளார். பீகார் மாநிலத்தில் படிப்படியாக மதுவிலக்கு இம்மாதம் 1ஆம் தேதியன்று நடைமுறைக்கு வந்தது. முதற்கட்டமாக உள்நாட்டு மது வகையான சாராயத்திற்கு தடை விதிக்கப்பட்டது. இந்நிலையில் வெளிநாட்டு மது வகைகள் உள்ளிட்ட அனைத்து வகை மது விற்பனைக்கு தடை விதித்துள்ள பீகார் அரசு அதனை இன்று நடைமுறைப்படுத்தியுள்ளது. அரசு தடை விதிக்கப்பட்டதை அடுத்து பீகாரில் விஸ்கி, பிராந்தி உள்ளிட்ட பல்வேறு வெளிநாட்டு மது வகைகளின் விற்பனைக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. பீகாரின் மதுவிலக்கு சட்டத்தின்படி கள்ளச்சாராயம் காய்ச்சுவோருக்கு அதிகபட்சமாக மரண தண்டனை அளிக்கப்படும். பொது இடங்களில் மது அருந்துவோருக்கு 5 முதல் 10 வருடம் வரையும், குடித்துவிட்டு பொதுமக்களுக்கு தொந்தரவு அளிப்போருக்கு 5 வருடம் வரையும் சிறை தண்டனை விதிக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் முழுமையான மதுவிலக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள 4வது மாநிலம் பீகார் ஆகும். இதற்கு முன் குஜராத், நாகாலாந்து, மிசோரம் ஆகிய மாநிலங்களில் ஏற்கனவே முழுமையான மதுவிலக்கு நடைமுறையில் உள்ளது. पूरे बिहार में पूर्ण शराबबंदी लागू करेंगे और इसे चरणबद्ध ढंग से लागू करेंगे और पहले चरण में देसी और मसालेदार शराब पर प्रतिबंध लगाया जाएगा और उसके बाद विदेशी शराब पर प्रतिबंध लगाया जाएगा. தில்லி நிஜாமுதீன் ரயில் நிலையத்தில் இருந்து இன்று காலை இயக்கி வைக்கப்பட்ட இந்தியாவிலேயே அதிவேக ரயிலான கதிமான் இலக்கு நேரத்திற்குள் ஆக்ரா சென்றடைந்தது. தில்லியில் இருந்து ஆக்ராவிற்கு இயக்கப்பட்ட கதிமான் ரயில் 200 கிலோமீட்டர் தொலைவை 100 நிமிடங்களில் கடந்து ஆக்ராவை சென்றடைந்தது. முன்னதாக இன்று காலை தில்லி ரயில் நிலையத்தில் இந்த சேவையை மத்திய ரயில்வே அமைச்சர் சுரேஷ் பிரபு கொடியசைத்து துவக்கி வைத்தார். ரயிலில் வந்த பயணிகளுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதுபோன்ற பல முக்கிய சிறப்பு ரயில் சேவைகள் இந்திய ரயில்வே உருவாக்கும் என்று ரயில்வே துறை கூடுதல் நிர்வாக இயக்குனர் சக்ஷனா தெரிவித்தார். ये इम्प्लीमेंट हो गया है. हाई स्पीड ट्रेवल के सेगमेंट में भारतीय रेल एंटर कर गई है. देश के लिए, लोगों के लिए, भारतीय रेल के लिए गौरव के क्षण है. हम और भी ट्रेन की सर्विसेज को वर्ल्ड स्तर तक ले जाने की कोशिश में ऐसे ही लगे रहेंगे. வாசன் வர விரும்பினால் பேசுவோம். அன்புமணி ராமதாஸ் பேட்டி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. பாமக கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ் வர விரும்பினால் அது குறித்து பேசுவோம் என்று அக்கட்சியின் இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். திருப்பூரில் 3 மாவட்டங்களின் பிரச்சினைகள், தீர்வுகள் குறித்து பாமக சார்பில் இன்று கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பங்கேற்ற அன்புமணி ராமதாஸ் இரு திராவிட கட்சிகளும் எந்தவித மக்கள் முன்னேற்ற திட்டத்தையும் செயல்படுத்தவில்லை என்று குறிப்பிட்டார். எங்களுக்கு கூட்டணி அவசியமற்றது. வந்தாங்கன்னா நாங்கள் பேசுவோம், தப்பு கிடையாது. ஆனால் எங்களுக்கு நாங்கள் யார்கிட்டையும் போக போகிறதில்ல, எங்களுக்கு வாங்கன்னு ஏன் சொல்ல போகிறது கிடையாது. நாங்கள் திமுக கூட்டணியில் 10 தொகுதிகளில் போட்டியிட விருப்பம் தெரிவித்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி மனு கொடுத்துள்ளதாக அக்கட்சியின் தலைவர் காதர் மொய்தீன் தெரிவித்துள்ளார். ஸ்டாலின் தலைமையிலான திமுக குழுவினருடன் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியினர் தொகுதி பங்கீடு குறித்து அறிவாலயத்தில் இன்று பேச்சு நடத்தினர். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் தலைவர் காதர் மொய்தீன், தங்களது கட்சி வாணியம்பாடி, ஆம்பூர், பாளையங்கோட்டை உள்ளிட்ட 10 தொகுதிகளில் போட்டியிட விருப்பம் தெரிவித்து பட்டியலை திமுக குழுவினரிடம் அளித்துள்ளதாக தெரிவித்தார். எல்லோருமே ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தவர்கள் என்ற உணர்வு, தமிழ் உணர்வு, அதனை நீடிக்கக்கூடிய வகையிலே தான்
இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தொடர்ந்து இதில் நீடிக்கிறது. எங்களுக்கு கூட்டணியிலே 5 இடங்கள் ஒதுக்கி தந்ததற்காக கலைஞருக்கு நாங்கள் நன்றி சொன்னோம். நாங்கள் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் சார்பில் 10 தொகுதிகளுடைய பட்டியலை கொடுத்திருக்கிறோம். விவசாயிகள் தற்கொலைக்கு அரசுதான் காரணம் என மக்கள் நல கூட்டணி ஒருங்கிணைப்பாளர் வைகோ தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் 58 விவசாய அமைப்புகள் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டன. கோவில்பட்டியில் மக்கள் நல கூட்டணி ஒருங்கிணைப்பாளர் வைகோ தலைமையில் தேமுதிக மக்கள் நல கூட்டணியின் வைகோ தலைமையில் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் மக்கள் நல கூட்டணியைச் சேர்ந்த திரளானோர் பங்கேற்றனர். கடன்களை 90% கட்டியிருந்தாலும் இன்னொரு 10% கட்ட வேண்டிய நிலையில் அவர்களுடைய டிராக்டர்கள், அவருடைய விவசாய உபகரண பொருட்களை பறிமுதல் செய்வதால் 3 விவசாயிகள் இந்த 1 மாதத்திற்குள் தற்கொலை செய்து கொண்டு இறந்திருக்கிறார். இந்த 3 பேர் சாவுக்கு ஜெயலலிதா தான் காரணம். தமிழ்நாட்டில் மட்டும் ஏறத்தாழ 650 விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டு இறந்திருக்கிறார். தமிழகத்தில் விவசாயிகளின் தற்கொலையை தடுத்து நிறுத்த கோரி ரயில் மறியலில் ஈடுபட அனுமதி மறுத்ததால் விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். விவசாயிகள் வங்கிகளில் வாங்கிய கடன் தொகைக்காக ஜப்தி, பறிமுதல் நடவடிக்கையை நிறுத்தி வைக்க வேண்டும் என்பது போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகள் சங்கங்களின் கூட்டு இயக்கம் சார்பில் நாகப்பட்டினம் ரயில் நிலையத்தில் நுழைந்து மறியல் செய்ய முயன்ற விவசாயிகளை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். விவசாயிகளும் அவர்களுக்கு ஆதரவாக வந்திருந்த அரசியல் கட்சியினரும் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பின்னர் விவசாயிகளை காவல்துறையினர் கைது செய்ய முயன்ற பொழுது இரு தரப்பிற்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. பின்னர் விவசாயிகளின் 94 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். கிலோ நெல்ல 14 ரூபா 50 காசுக்கு கொள்முதல் நடைபெறுவதனால ஒரு டன்னுக்கு விவசாயிக்கு 10,000 ரூபாய் இழப்பீடு ஏற்படுது. விவசாயிகள் இன்னைக்கு தற்கொலை செய்து கொண்டிருக்கிற ஒரு நிலையில விவசாயிகள் வாங்கும் சக்தியை இழந்து திருப்பி செலுத்தும் சக்தியை இழந்து இருப்பதற்கு காரணம் கட்டுப்படியான விலை கொடுக்கவில்லை. ஆகையினால தமிழக அரசும் மத்திய அரசும் விவசாயிகளுடைய கடன் முழுவதையும் அரசே ஏற்றுக்கொள்ள வேண்டும். விவசாய கடன்களை ரத்து செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுக்கோட்டையில் ரயில் மறியலில் ஈடுபட முயன்ற ஏராளமான விவசாயிகள் மற்றும் இந்திய ஜனநாயக கட்சியினர் உள்ளிட்ட அரசியல் கட்சியினர் கைது செய்யப்பட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் ரயில் நிலையத்தில் திரண்ட அனைத்து விவசாயிகள் சங்கம் மற்றும் அனைத்து அரசியல் கட்சியினர் நதிகள் இணைப்பு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பி ரயில் மறியலில் ஈடுபட முயன்றனர். இதனையடுத்து ரயில் மறியலில் ஈடுபட முயன்ற விவசாயிகள் மற்றும் இந்திய ஜனநாயக கட்சியினர் உள்ளிட்ட ஏராளமானோரை காவல்துறையினர் கைது செய்தனர். இந்த விவசாயிகளை துன்புறுத்தும் இந்த மத்திய மாநில அரசை கண்டித்து விவசாயிகளின் கடன்களை ரத்து செய்ய கோரியும் இன்று தமிழகத்தில் நடைபெற்றிருக்கும் போராட்டம் வெற்றி பெற வரை இந்திய ஜனநாயக கட்சி உறுதுணையாக நின்று விவசாயிகளின் வாழ்வை காப்பதற்காக நடந்து கொள்ளும். சிவகங்கையில் தேசிய வங்கிகளில் கடன் வாங்கிய விவசாயிகளிடம் அடியாட்களை ஏவி கடன் வசூலிக்கும் முறையை கைவிட வேண்டும் என்பதை வலியுறுத்தி நடைபெற்ற போராட்டத்தில் பிரச்சனை ஏற்பட்டதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. போராட்டத்திற்காக சிவகங்கை அரண்மனை வாசலில் இருந்து புறப்பட்ட போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதில் இந்திய கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ குணசேகரனின் சட்டை கிழிந்தது. இதனையடுத்து சாலை மறியலில் ஈடுபட்ட எம்எல்ஏ உட்பட 100 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். இதனால் அப்பகுதியில் பதற்றம் ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே தனியார் பேருந்து மோதி பள்ளி மாணவன் பலியானதால் உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கீழ்கவரப்பட்டு பகுதியைச் சேர்ந்தவர் முருகன். இவர் தனது இளைய மகன் அஸ்வினுடன் மேல்கவரப்பட்டு பேருந்து நிலையம் அருகே நின்றிருந்தார். அப்பொழுது பன்ருட்டியில் இருந்து கடலூர் நோக்கி சென்ற தனியார் பேருந்து மற்றொரு பேருந்தை முந்தி செல்ல முயன்ற பொழுது இருவர் மீது மோதியது. இதில் தூக்கி வீசப்பட்ட மாணவன் அஸ்வின் சம்பவ இடத்திலேயே பலியானார். படுகாயமடைந்த முருகன் முன்னியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். பேருந்து உரிமையாளர் மற்றும் ஓட்டுநரை கைது செய்ய கோரி பலியான அஸ்வினின் உறவினர்கள் பன்ருட்டி கடலூர் தேசிய நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். அப்பொழுது காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது.
காஞ்சிபுரம் அருகே மழைநீர் பள்ளத்தில் மூழ்கி பள்ளி மாணவர்கள் 2 பலியாகினர். காஞ்சிபுரம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட முசரவாக்கம் கிராமம் இதை ஒட்டிய கிராமங்களில் செங்கல் சூளை முக்கிய தொழிலாக உள்ளது. அரசு தனியார் நிலங்களில் இருந்து மண்ணை தோண்டி எடுத்து செங்கல் சூளை அமைத்து வருகின்றனர். பின்னர் அந்த பள்ளங்களை மூடுவதில்லை. முசரவாக்கம் மசூதி தெருவைச் சேர்ந்த 8ஆம் வகுப்பு மாணவர்கள் ஆரிஃப் மற்றும் அமீது இருவரும் தங்களது பள்ளியின் பின்புறம் உள்ள தனியார் நிலத்தில் பள்ளத்தில் தேங்கிய நீரில் குளிக்கச் சென்றனர். கால் தவறி நீரில் மூழ்கிய ஆரிஃபை காப்பாற்ற அமீதும் நீரில் இறங்கியுள்ளார். அலறல் சத்தம் கேட்ட அப்பகுதி விவசாயிகள் நீரில் இறங்கி தேடியும் தாமதமானதால் மாணவர்கள் 2 உடல்களையே மீட்க முடிந்தது. இதுபோன்ற பள்ளங்களை மூட அரசு உடனடியாக உத்தரவிட வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரசு உயர்நிலைப்பள்ளி பின்பக்கம் அமைந்திருக்கும் ஒரு குளத்தில் 2 பள்ளி மாணவர்கள் நீரில் இறங்கி குட்டையில் குளிக்க சென்று பரிதாபமாக இறந்துள்ளனர். ஒரு மாணவர் அரசு உயர்நிலைப்பள்ளியில் பயின்று வருகிறார். இன்னொரு மாணவர் காஞ்சிபுரம் ஓரிட தண்டப்பள்ளியில் பயின்று வருகிறார். கூடலூரில் மனிதர்களை தாக்கி வந்த யானையை முதுமலை தெப்பக்காடு வளர்ப்பு யானை முகாமில் உள்ள தனிக்கூண்டில் அடைக்கப்பட்டது. நீலகிரி மாவட்டம் கூடலூரை அடுத்த சேரம்பாடி பகுதியில் சுற்றித் திரியும் யானைகளில் ஒன்று தொடர்ந்து மனிதர்களை தாக்கி வந்தது. அண்மையில் 3 பேரை கொன்ற அந்த யானையை மக்கள் அடையாளம் காட்டினர். அதனைத் தொடர்ந்து அந்த யானையை மயக்க ஊசி செலுத்தியும் 3 கும்கிகளின் உதவியுடனும் வனத்துறையினர் பிடித்தனர். பின்னர் இன்று காலை முதுமலை தெப்பக்காடு வளர்ப்பு யானை முகாமிற்கு கொண்டு வரப்பட்டது. மிகவும் ஆக்ரோஷமாக இருந்த அந்த காட்டு யானையை கும்கிகள் உதவியுடன் போராடி தனிக்கூண்டில் அடைத்தனர். இருப்பினும் வனத்துறையினர் அந்த யானையை கண்காணித்து வருகின்றனர். இயல்பு நிலைக்கு யானை திரும்பியவுடன் கும்கி பயிற்சி அளிக்கப்படும் என்றும் வனத்துறை அலுவலர்கள் தெரிவித்தனர். கேரள மாநிலத்தில் உள்ள மங்களதேவி கண்ணகி கோவில் முழுநிலவு திருவிழாவை 3 நாட்கள் நடத்த கேரள வனத்துறை அலுவலர்கள் மறுப்பு தெரிவித்தனர். தேனி மாவட்டம் கூடலூர் அருகே கேரள எல்லையில் மேகலை வன உயிரியல் சரணாலய பகுதியில் 5000 அடி உயர மலை உச்சியில் பல நூற்றாண்டு பழமை மிக்க மங்களதேவி கண்ணகி கோவில் உள்ளது. இங்கு சித்திரை மாதம் பௌர்ணமி அன்று முழுநிலவு திருவிழா கொண்டாடப்படுவது வழக்கம். ஆண்டுதோறும் நடைபெறும் இவ்விழாவில் தமிழகம் மற்றும் கேரளம் ஆகிய 2 மாநிலங்களில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கானோர் கலந்து கொள்வது வழக்கம். இந்த ஆண்டு முழுநிலவு திருவிழா வரும் 22ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. அதனை ஒட்டி 2 மாநில அரசுகளைச் சேர்ந்த பல்வேறு துறை அலுவலர்கள் பக்தர்களுக்கு செய்ய வேண்டிய அடிப்படை வசதிகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். முழுநிலவு விழாவை 3 நாட்கள் திருவிழாவாக நடத்த கேரள அலுவலர்கள் மறுத்தனர். எங்களது மங்களதேவி கண்ணகி அறக்கட்டளையின் சார்பாக திருவிழாவை 3 நாட்கள் நடத்த வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்தோம். ஆனால் 2 மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் எங்களது கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளாமல் வரும் 22/4/2016 வெள்ளிக்கிழமை அன்று ஒரு நாள் மட்டுமே சித்திரை முழு நிலவாக கொண்டாட அனுமதி வழங்கியிருக்கிறார்கள். 53வது தேசிய கடல் வாணிப நாள் விழாவை முன்னிட்டு தூத்துக்குடி வ.உ. சிதம்பரனார் துறைமுகத்தில் நடைபெற்ற இழுவை கப்பல்களின் அணிவகுப்பை பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். 1919ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி மும்பை துறைமுகத்திலிருந்து லண்டன் மாநகருக்கு SS லாயல்டி என்ற பயணிகள் கப்பல் முதலாக பயணம் மேற்கொண்டது. இதனையொட்டி அந்த நாளை கொண்டாடும் வகையில் சுதந்திரத்திற்கு பிறகு ஆண்டுதோறும் ஏப்ரல் 5ஆம் தேதி தேசிய கடல் வாணிப நாளாக கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி தூத்துக்குடி வ.உ. சிதம்பரனார் துறைமுகத்திலும் கடல் வாணிப நாள் விழா கொண்டாட்டத்தில் இழுவை கப்பல்களின் அணிவகுப்பு நடைபெற்றது. இதை திரளானோர் கண்டு ரசித்தனர். விழுப்புரம் மாவட்டம் கூவாகத்தில் உள்ள கூத்தாண்டவர் கோவிலில் திருநங்கைகள் திருவிழா சாகை வாழ்த்தல் எனப்படும் கூழ் ஊற்றுதல் நிகழ்ச்சியுடன் இன்று தொடங்கியது. இதுகுறித்த தகவல்களை கூத்தாண்டவர் கோவில் வளாகத்தில் இருந்து தருகிறார் நமது செய்தியாளர் சுரேஷ். மகாபாரத புராண கதையை முன்னிறுத்தும் வகையில், அதனை நினைவுறுத்தும் வகையில் இங்கே விழுப்புரம் மாவட்டம் கூவாகம் அருகே உள்ள கூத்தாண்டவர் கோவில் திருவிழாவில் ஆண்டுதோறும் முழுமையாக அரவணைகள் மற்றும் கிராம பொதுமக்கள் முன்னிறுத்தி இந்த விழாவை ஆண்டுதோறும் கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த திருவிழா இன்று சாகை வார்த்தல் திருவிழாவோட கொண்டாடப்பட இருக்குது. வரும் 19ஆம் தேதி திருநங்கைகள் தாலி கட்டும் திருவிழாவும், மறுநாள் காலையில் 20ஆம் தேதி திருத்தேரில் கலந்து கொள்ளக்கூடிய திருநங்கைகள் அரவணை வழங்கி செல்வதே இந்த
திருவிழாவுடைய முக்கிய நோக்கமாக இருக்குது. பல்வேறு மாவட்டங்கள், தமிழகம் மற்றும் கேரளா போன்ற பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் திருநங்கைகள் கலந்து கொண்டு தங்களுடைய நேர்த்தி கடனை செலுத்தி வராங்க. இங்கே வந்து வருஷம் வருஷம் சித்ரா பௌர்ணமி திருவிழா நடக்கும். குழந்தை இல்லாதவங்க குழந்தை இருக்கும், பல கல்யாணம் ஆகாதவங்களாம் கல்யாணம் ஆகும். அதனால இது ஃபேமஸான திருவிழா. எல்லாருமே வரலாம். நாங்கள் ஊர் மக்களும் எல்லாரும் ஆவலா கொண்டாடுவோம். வேந்தர் செய்திகளுக்காக குவாகம் கிராமத்திலிருந்து ஆர் சுரேஷ். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் சுற்றுவட்டார பகுதிகளில் இன்று மாலை பெய்த சாரல் மழை காரணமாக கோடை வெப்பம் தணிந்து இதமான தட்பவெப்பநிலை ஏற்பட்டதால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த ஆண்டு வழக்கத்தை விட கடந்த சில மாதங்களாக கடும் வெயில் சுட்டெரித்து வருகிறது. இந்த நிலையில் இன்று மாலை மிதமான சாரல் மழை பெய்தது. நாகர்கோவில், வடச்சேரி, கோட்டார், பார்வதிபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது. இந்த மழை காரணமாக நல்ல இதமான தட்பவெப்பநிலை காணப்படுகிறது. இதனால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தொடர்ந்து மழை பெய்தால் கோடையில் ஏற்படும் குடிநீர் தட்டுப்பாட்டத்தை தீர்ப்பதுடன் விவசாயிகளுக்கும் நல்ல பலன் கிடைக்கும் என மக்கள் தெரிவித்தனர். பல மாசமாகவே வெயில் ரொம்ப கொளுத்திட்டு இருந்தது. ஆனால் இன்னைக்கு வந்து இங்கே கொஞ்சம் மழை பெய்யுது. அதனால வந்து கிளைமேட் வந்து ரொம்ப கூலாக இருக்குது. இதனால வந்து விவசாயிகளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் வந்து இந்த கோடையில் வந்து குடிநீர் தட்டுப்பாடு வந்து இருக்காதுன்னு நினைக்கிறோம். இந்த மழை வந்து தொடர்ந்து பெய்யணும்னு எதிர்பார்க்குறோம். 2016 தமிழக சட்டப்பேரவை தேர்தலை சந்திக்க அரசியல் கட்சிகள் விறுவிறுப்பாக வரிந்து கட்டிக் கொண்டிருக்கின்றன. அதிமுக, திமுக என ஆட்சிகள் மாறிக்கொண்டே இருந்தாலும் தொகுதிகளில் காட்சிகள் மாறவில்லை என்கிறார்கள் மக்கள். வேந்தர் செய்திகளின் தொகுதி சுற்றில் இன்று தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி சட்டப்பேரவை தொகுதி. ஆண்டிப்பட்டி சட்டப்பேரவை தொகுதி அதிமுகவின் கோட்டையாகவே விளங்குகிறது என்றால் மிகையல்ல. கடந்த 1984ஆம் ஆண்டில் உடல்நிலை காரணமாக அமெரிக்காவில் புரூக்ளின் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்த போதே இங்கு போட்டியிட்டு மிக அதிக அளவாக 64.40% வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றார் எம்ஜிஆர். இன்று வரையிலும் இது சாதனையாகவே தொடர்கிறது. தற்போதைய முதல்வர் ஜெயலலிதாவும் இங்கே 2002, 2006 ஆகிய ஆண்டுகளில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இதுவரை அதிமுக 8 முறை இந்த தொகுதியில் வெற்றி கொடி நாட்டியுள்ளது. இங்கு திமுக 2 முறையும், சுதந்திரா கட்சி 2 முறையும், இந்திய தேசிய காங்கிரஸ் 1 முறையும் வெற்றி பெற்றுள்ளன. கடந்த முறை நடைபெற்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட தங்க தமிழ்ச்செல்வன் 91,721 வாக்குகளும், அவரை எதிர்த்து திமுக சார்பில் போட்டியிட்ட எல் மூக்கையா 70,690 வாக்குகளும் பெற்றனர். 21,031 வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றார் தங்க தமிழ்ச்செல்வன். ஆண்டிப்பட்டி சட்டப்பேரவை தொகுதியை பொறுத்தவரை மொத்தம் 2,02,743 வாக்காளர்கள். இவர்களில் ஆண் வாக்காளர்கள் 1,26,270 பேர், பெண் வாக்காளர்கள் 1,26,468 பேர், மூன்றாம் பாலினத்தைச் சேர்ந்த 15 வாக்காளர்களும் உள்ளனர். ஆண்டிப்பட்டி தொகுதியில் கடந்த 10 ஆண்டுகளாக விசைத்தறி நெசவாளர்களின் கனவு திட்டமாகவே இருப்பது நவீன விசைத்தறி பூங்கா. இந்த திட்டத்தின் மூலம் நேரடியாக 3000 பேரும் 5000 பேர் மறைமுகமாகவும் பயன்பெறுவார்கள். ஆனால் மத்திய மாநில அரசுகள் நிதி ஒதுக்கீடு செய்யாததால் இந்த திட்டம் கிடப்பில் உள்ளதாக நெசவாளர்கள் கூறுகின்றனர். விசைத்தறி பூங்கா ஒன்று கொண்டு சொல்லி முடிவு பண்ணி கடந்த 15 வருஷமாக 2 ஆட்சியிலையுமே தொடர்ச்சியாக அந்தான்னு சொல்லி இழுத்துக்கிட்டு அந்த விசைத்தறி பூங்கா வந்து தொடர்ச்சியாக கொண்டு வராமல் கிணத்துல போட்ட கல் மாதிரி அப்படியே கிடக்கு. கடந்த 2 ஆட்சியிலுமே எந்த சலுகையுமே எங்களுக்கு கொடுக்கல, கிடையாது. இது வரலும் இன்னும் கொடுப்பாங்கன்னு எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. நாங்கள் இருக்கோமா இல்லையான்னு கூட அவங்களுக்கு தெரியல. எந்த ஒரு அடிப்படை வசதி கூட இல்லை எங்களுக்கு. சின்னமனூர் அருகே மலைப்பகுதியில் 3000 மக்கள் வசித்து வருகின்றனர். இங்குள்ள மக்கள் பெரும்பாலும் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள். 30 ஆண்டுகளுக்கு மேலாக மலைப்பகுதிக்கு சாலை போடப்படாமல் உள்ளது. பேருந்து போக்குவரத்தும் அதிகமில்லை. போதிய நிதி ஒதுக்காமல் இந்த சாலையும் கிடப்பில் இருப்பதாக மலைப்பகுதி மக்கள் குறை கூறுகின்றனர். தேனி மாவட்டத்தை ஒட்டியுள்ள கேரள மாநில எல்லையில் இருக்கும் விண்ணத்திப்பாறை பகுதியில் கண்ணகி கோவில் எனும் மங்களதேவி ஆலயம் இருக்கிறது. தற்போது ஒரு நாள் மட்டுமே அங்கு வழிபட அனுமதிக்கப்படுகிறது. இந்த கோவிலுக்கு தமிழக மலைப்பகுதியில் இருந்து சாலை அமைக்கும் பணி கிடப்பில் உள்ளதாகவும், ஆண்டு முழுவதும் கோவிலுக்கு சென்று தரிசிக்க முடிவதில்லை என்று கூறும் மக்கள் இதை நிறைவேற்றுவது எப்போது என கேள்வி எழுப்புகின்றனர்.
கண்ணகி கோயிலுக்கு செல்லும் பழையங்குடி பாதையானது சீர் செய்யப்பட வேண்டும் என்று இந்த பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்து வருகின்றது. இதை சரி செய்து தருவதன் மூலமாக தமிழகத்தின் அனைத்து பகுதியிலிருந்து வரக்கூடிய பக்தர்கள் அம்மனை வேண்டுவதற்கு வசதியாக இருக்கும். கேரள எல்லையில் உள்ள கூடலூரின் ஒரு பகுதியாக உள்ள குமுளியில் இருக்கும் பேருந்து நிலையம் பல ஆண்டுகளாக எந்த வசதியும் இன்றி புறக்கணிக்கப்பட்டு வருவதாக வாக்காளர்கள் கூறுகின்றனர். லட்சக்கணக்கான மக்கள் அங்கே பயணம் செய்கிற பகுதி, உலகளவில் பயணிகள் வந்து செல்கின்ற பகுதியில் இதுவரையில் பேருந்து நிலையம் சரியாக அமைக்கப்படவில்லை. அதுக்கான இடம் ஒதுக்கப்பட்டும் பேருந்து நிலையத்துக்கான கட்டுமான பணிகள் இதுவரையில் நடத்தப்படவில்லை. ஆண்டிப்பட்டி கடமலைக்குண்டு ஒன்றியத்தில் உள்ள காமராஜபுரம் பகுதி வழியாக ராஜபாளையம் பகுதியை இணைக்கும் 6 கிலோமீட்டர் தொலைவு மலைச்சாலை திட்டம் கிடப்பில் இருப்பதால் விளைபொருட்களை பல மைல் தொலைவு கொண்டு செல்ல வேண்டியிருப்பதாக தெரிவிக்கின்றனர் இப்பகுதி விவசாயிகள். ஆண்டிப்பட்டியில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் புறவழிச்சாலை திட்டமும் புதிய சாலை திட்ட பணிகளும் கிடப்பில் உள்ளதாக இந்த தொகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். குண்டும் குழியுமாக உள்ள சாலைகளில் பயணம் செய்வதே பெரும் பாதிப்பை ஏற்படுத்துவதாக இவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். மிக கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசல் என்பது ஆண்டிப்பட்டி நகரம் முழுக்க இருக்கு. புறவழிச்சாலை திட்டத்தை வந்து கடந்த 5 ஆண்டு காலமாக பல போராட்டங்களை நடத்தியும் எந்த விதமான ஒரு பலனும் இல்லாமல் இன்னைக்கு இருக்குது. வளர்ச்சி பணிகள் எதுவும் செய்து தரப்படவில்லை என்றும் கடந்த 10 ஆண்டுகளாக வளர்ச்சியில் பின்தங்கியிருப்பதாகவும் சுகாதாரம் முற்றிலும் புறக்கணிக்கப்படுவதாகவும் தங்களது குறைகளை பட்டியலிடுகின்றனர் ஆண்டிப்பட்டி தொகுதி வாக்காளர்கள். ஆண்டிப்பட்டி வாக்காளர்களோட நிலை அப்படின்பது முதல்வர் வேட்பாளரே தேர்வு செய்யப்பட்டதனால இந்த பகுதி வந்து முழுமையாக அதிமுக பலம் பொருந்திய ஒரு பகுதியாகவே கருதுறாங்க. வேட்பாளர்கள் நிற்கக்கூடிய வாக்காளர்கள் நிலையை பொறுத்து கூட்டணி கட்சி சார்ந்தும் இந்த பகுதியில் வந்து வெற்றி வேட்பாளர்களை தேர்வு செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி இங்க இருக்கக்கூடிய வாக்காளர்களுடைய நிலையாகவே இருக்கிறது. வேந்தர் செய்திகளுக்காக ஆண்டிப்பட்டி தொகுதியிலிருந்து செந்தில்குமார். சிரியா உள்நாட்டு போருக்கு முடிவு, மீண்டும் பேச்சு நடத்த ஐநா விருப்பம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். சிரியாவின் உள்நாட்டு போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். 11ஆம் தேதி மீண்டும் பேச்சுவார்த்தை தொடங்கும் என ஐநா நம்பிக்கை தெரிவித்துள்ளது. சிரியாவில் 5 ஆண்டுகளாக நடைபெற்று வரும் உள்நாட்டு போரால் அங்கு நிலைமை மோசமடைந்துள்ளது. ஆயிரக்கணக்கான மக்கள் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளனர். சிரியாவில் நிரந்தர போர் நிறுத்தம் ஏற்படுத்த கடந்த மாதம் 24ஆம் தேதி ஐக்கிய நாடுகள் மேற்பார்வையில் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அதிபர் ஆசாத் பதவி விலகுமாறு எதிர்த்தரப்பினர் வலியுறுத்தி வருவதால் உடன்பாடு ஏற்படவில்லை. வரும் 11ஆம் தேதி மீண்டும் பேச்சுவார்த்தை தொடங்கும் எனவும் அப்பொழுது சிரியாவின் முக்கிய எதிர்க்கட்சியின் பேச்சுவார்த்தை குழு பங்கேற்கும் என்றும் ஐநா செய்தி தொடர்பாளர் அகமது நம்பிக்கை தெரிவித்தார். இதனிடையே துருக்கி எல்லையில் IS தீவிரவாதிகள் கைப்பற்றிய அல்ராய் நகருக்கு அருகே சிரிய அரசு படையினருக்கும் எதிர்த்தரப்பினருக்கும் இடையே தாக்குதல் தீவிரமடைந்துள்ளது. பாகிஸ்தான் T20 அணியின் கேப்டனாக சர்பராஸ் அகமதுவை அந்நாட்டு கிரிக்கெட் வாரியம் நியமித்துள்ளது. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் பாகிஸ்தான் அணி சிறப்பாக விளையாடாததால் கடும் விமர்சனம் எழுந்தது. இதனையடுத்து கேப்டன் பதவியில் இருந்து ஷாஹித் அஃப்ரிதி ராஜினாமா செய்தார். பயிற்சியாளர் வாக்கர் யூனிஸும் பதவி விலகினார். இந்நிலையில் அஃப்ரிடிக்கு பதிலாக T20 அணியின் கேப்டனாக சர்பராஸ் அகமதுவை பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் நியமித்துள்ளது. கடந்த ஆண்டு ஒருநாள் மற்றும் T20 அணிகளுக்கு துணை கேப்டனாக அவர் நியமிக்கப்பட்டிருந்தார். 28 வயதாகும் சர்பராஸ் அகமது 21 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி 1296 ரன்கள் குவித்துள்ளார். 58 ஒருநாள் போட்டிகளில் 1077 ரன்கள் சேர்த்துள்ளார். T20 போட்டிகளை பொறுத்தவரை 21 போட்டிகளில் விளையாடி 291 ரன்கள் எடுத்துள்ளார்.
ஒப்போ செல் நிறுவனம் புதியதாக தயாரித்துள்ள F1 செல்ஃபி எக்ஸ்பர்ட் செல்போனை டெல்லியில் இன்று அறிமுகம் செய்துள்ளது. இந்தியாவில் செல்போன் தயாரிப்பில் புகழ்பெற்ற ஒப்போ நிறுவனத்தின் புதிய செல்போனான F1 செல்ஃபி எக்ஸ்பர்ட் தில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் இந்திய கிரிக்கெட் அணி வீரர் யுவராஜ் சிங் அறிமுகம் செய்து வைத்தார். இந்த செல்போன் பல்வேறு தொழில்நுட்ப வசதிகளுடனும் பாதுகாப்பு அம்சங்களுடனும் 16 மெகா பிக்சல் கேமராவை கொண்டுள்ளது. செல்போன் அறிமுக விழாவிற்கு இந்தியா முழுவதும் இருந்து பத்திரிகையாளர்கள் அழைக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. ஸ்மார்ட் போன் சந்தையில் ஒப்போவின் இந்த F1 செல்ஃபி எக்ஸ்பர்ட் செல்போன் மிகுந்த வரவேற்பை பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கூட்டணி முடிவை விஜயகாந்த் மறுபரிசீலனை செய்ய வேண்டும். தேமுதிக அதிருப்தியாளர்கள் போர்க்குடி. எம்எல்ஏ சந்திரகுமார் உள்பட அதிருப்தியாளர்கள் அனைவரும் நீக்கம். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அறிவிப்பு. தேமுதிகவை சிதைக்க திமுக சதி, வைகோ குற்றச்சாட்டு. அபாண்டமாக குற்றம் சாட்டுகிறார் வைகோ, மு.க. ஸ்டாலின் எதிர்வினை. இத்துடன் வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு இளங்கதிர் காலை செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.